ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல போல், ஸ்பைடர்லாம் வெப்பு கட்டி வச்சுருக்கு. தலைக்கு செல்ஃப் எடுக்கல, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. பல் வழக்குனா இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து மேப் சென்சருன்னுவாங்க. இந்தியா மேப்பு, ஜெர்மனி மேப்பு, யூஎஸ் மேப்பு மாதிரி இது வந்து ஃபியூல் மேப்பு. ஹாய், ஹலோ, குட் மார்னிங். திஸ் இஸ் Yamaha R1. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா Yamahaவோட R1. இது வந்து 2006 to 2008ன்னு சொல்லலாம். ஸோ இது Gen 2 மேபி த செகண்ட் வேர்ஷன் ஆஃப் த R1. இதில் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, தலைக்கு செல்ஃப் எடுக்கல, தலைக்கு செல்ஃப் எடுக்கல, தலைக்கு செல்ஃப் எடுக்கல. இன்ஜின் லைட் எரியுதா? இதான் இப்போ பிரச்சனை. செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. இதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 1000 cc இன்ஜின். 4 சிலிண்டர் இருக்குது. இதுக்கு கேஸ் சிலிண்டர் இல்லை, பெட்ரோல் சிலிண்டர் இல்லை, இக்னிஷன் கம்பஷன் சிலிண்டர் 4 இருக்குது. ஸோ இது ஒரு 1000 cc. டயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும், பெருசாக லைஃப் வராது. ஆனால் டயர்ஸு ரொம்ப சாஃப்ட் காம்பனண்ட். ஸோ இதுக்கு எப்படி நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் மாற்றுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ப்ராப்ளமே இந்த செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் தான். தள்ளி விட்டால் ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் பக்காவாக இருக்குது. செல்ஃப் எடுக்கல, ரிலேலாம் நல்லாயிருக்கு, எலக்ட்ரிக் ஒயரிங்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் செக் பண்ணியாச்சு. தலைக்கு செல்ஃப் எடுக்கல, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. இதுதான் வந்து R1ஓட செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர், புது மோட்டர். கேப்பை கூட ரிமூவ் இப்போ தான் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு பலன்னு இருக்குது. உஜாலால் முக்கிய எடுத்த மாதிரி நல்லா க்ரோம் ஃபினிஷோட சூப்பராக இருக்குது. 33,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு வருவாங்க புதுசு. இதுதான் மோட்டர். இதை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, பலன்னு பல் வழக்குனா இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்குது. சரி, இதுக்கு ரொம்ப பெரிய டூல்ஸ்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன டூல்ஸ் கிட், நார்மல் டூல்ஸ் கிட் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு இந்த ஆலமினை எடுத்து கழட்டுவோம். ஒரு 4 சைஸ் தான் தேவைப்படும். 6, 7, 8. இதுக்கு மேலே பெருசாக எதுவும் இல்லை. 5, 1, 4 சரி. இதில் என்னென்னா, இந்த சீட்டெல்லாம் கழட்டினா தான் உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் கழட்ட முடியும். அதனால் நம்ம சீட்டையும் சேர்த்து கழட்டணும். இங்கே கீழே அடியில் ஸ்க்ரூ வச்சுருப்போம். தலைக்கு செல்ஃப் எடுக்கல, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. இதான் சீட்டு, நீல கலர் சீட்டு R1க்கு. எவ்வளோ தான் காஸ்ட்லியாக வண்டி வாங்கினாலும் சீட்டு நல்லா இருந்தால் தான் ரொம்ப தூரம் ஓட்ட முடியும். ப்ளஸ்ஸு இதை தூக்கிட்டு போய் இதை கழட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நிறைய ஒயர்ஸு, இந்த ஹோஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம கழட்டி விடணும். இது வந்து ட்ரெயின் ஹோஸ். இது பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ, அது வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ. இது ரெண்டுத்தையும் கழட்டி விடணும். இது வந்து ஒன்று வந்து கேஜுக்கு, பெட்ரோல் கம்மியாக இருந்தால் லைட் எரியும். இன்னொன்று வந்து ஃபியூல் பம்போட கனெக்ஷன். இது ஃபியூல் பம்பு. இதுதான் வந்து ஃபியூல் லைனு. இது வந்து எப்போவுமே ப்ரெஷர்லேயே இருக்கும். கொஞ்சம் பார்த்து தான் கழட்டணும். மேலே இல்லை கீழே எப்படி வேணாலும் கழட்டலாம். இதுதான். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் கழட்டிட்டு பெட்ரோல் டேங்க்குக்கு இங்கே ஒரு போல்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டி விட்டோம்னா பெட்ரோல் டேங்க்கு தனியாக கழட்டிடலாம். இதாங்க பெட்ரோல் டேங்க்கு. தூக்கி ஓரமாக வச்சுருக்கோம். இதான் அந்த பெட்ரோல் டேங்கை பிடிச்சிட்டு இருக்க போல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் பாக்ஸ் வரும். இந்த ஏர் பாக்ஸை கழட்டினா தான் இந்த மோட்டரை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். உள்ளே இருக்குது பார்த்தீங்களா கல்ப்ரெட், அந்த டர்ட்டி கல்ப்ரெட் தான் ஒர்க் ஆகலை இப்போது.
சம்டைம்ஸ் இந்த ஒயர்லாம் சரியில்லைனாலும் அது ஒர்க் ஆகாது. பட் அந்த ஒயரிங் எல்லாமே முன்னாடியே மாற்றியாச்சு. இந்த வண்டிக்கு பார்க்காதது ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாக்ஸு த்ராட்டில் பாடியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மோட்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பண்ணுவோம். தலைக்கு செல்ஃப் எடுக்கலை, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. பல் வழக்குனா இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்குது. இதாங்க த்ராட்டில் பாடி. 4 சிலிண்டருக்கு போக வேண்டிய காற்று எல்லாம் இது வழியாக தான் போகும். இது வந்து ஏர் ஃபில்டர், ஓகேங்களா? இதான் ஏர் ஃபில்டர். இப்போ நம்ம இந்த டப்பாவை கழட்டினா தான் உள்ளே இருக்கிற மோட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டப்பாவை கழட்டணும் இப்போ, சரிங்களா? எப்படி கழட்டணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆலன்ஸ், இந்த குட்டி குட்டி ஆலன்ஸில் வச்சுருக்காங்களா 8 ஆலன், இதை கழட்டினோம்னா இந்த டப்பா அப்படியே வெளில வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஓஸை கழட்டி விடணும். இது ஒன்று வந்து இன்ஜினுக்கு போகும் காற்று. அப்புறம் இந்த த்ராட்டில் பாடி கேபிள்ஸ்லாம் இங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம கழட்டணும். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல போல், ஸ்பைடர்லாம் வெப்பு கட்டி வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் புறம்போக்கு நாள் மாதிரி வீடே கட்டிடும். இதுதான் எலக்ட்ரிக்கலி கண்ட்ரோல் த்ராட்டில் பாடி, ஆர் ரேதர் சே ரைட் பை ஒயர் த்ராட்டில் பாடி. அப்படின்னா என்னென்னா, ஒயரால் ஒர்க் ஆகாது, கரண்ட்டுனால ஒர்க் ஆகும், அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாமே மேட் இன் ஜப்பான். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மிஷினு. ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் ஆகும், ஒன்றும் ஆகலை, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேபிளுங்களை தான் கழட்டி விடணும். கழட்டிட்டு இதை தூக்குனா தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து மேப் சென்சருன்னுவாங்க. இந்தியா மேப்பு, ஜெர்மனி மேப்பு, யூஎஸ் மேப்பு மாதிரி. இது வந்து ஃபியூல் மேப்பு. இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டருக்கு போகிற கேபிள். இது எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும், இல்லாட்டி கட் ஆச்சுன்னா திருப்பி சால்ட்ரிங் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது இங்கே ஒன்று வரும், இங்கே உள்ளே ஒன்று வரும், இங்கே ஒரு ஒயர் வரும். இது ரெண்டுத்தையும் எடுக்கணும். கண்ட இடத்துல ஆலன் இருக்குது, அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி கழட்டணும். சாக்கெட்டை கீழே போடாமல் பார்த்துக்கணும். உள்ளே போச்சுன்னா அதை எடுக்கணும்னா ரொம்ப ட்ரபிள்சமாக ஆகிடும். அவ்வளோதாங்க, த்ராட்டில் பாடி வந்துடுச்சு. எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பாருங்கள், அழுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம ஃபிட் பண்ணும் போது இதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் உள்ளே போடணும். இதான் த்ராட்டில் பாடி. இதான் மோட்டருக்கான 2 ஸ்க்ரூ இங்கே இருக்குது. 8 mm சாக்கெட் யூஸ் பண்ணுறேன். அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டு 8 mm சாக்கெட்டு. மக்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக கேமராவெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு எடுக்கிறேன். கொஞ்சம் இருட்டாக இருந்தால் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே அப்படி தான் இருட்டாக தான் தெரியுது, வேறு வழி இல்லை. இவரை கொஞ்சம் ஈஸியாக கழட்டிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ. லாஸ்ட்டு ஸ்க்ரூ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் தமிழில் போடுறேன்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் இங்கிலீஷில் போட்டுட்டேன், அதே யாரும் பார்க்கல. அட்லீஸ்ட் தமிழில் போட்டால் ஒரு 4 பேர் பார்ப்பாங்களேன்னு தான் தமிழில் போடுறேன். தமிழ் மக்களுக்கு உதவணும்ல. இன்டர்நேஷ்னல்லே இருந்தால் எப்படி? இந்த R1 ஒரு 10 பேர் வச்சுருக்க மாட்டாங்களா தமிழ்நாட்டில்? வந்து இந்த மோட்டர் அழுக்காக இப்படி தள்ளி எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த 10ஆம் நம்பரை வச்சு இந்த ஸ்க்ரூவை கழட்டி விடணும். சாரி, போல்ட்டை, நட்டை. வாயிலே வர மாட்டேங்குது, போல்ட்டா நட்டாங்க. முக்கியமான எர்த் ஒயரு சேஃபாக வச்சுக்கோங்க. இப்படி அழுக்காக எடுத்தோம்னா அழுக்காக இருக்கிற மோட்டர் கையில் வந்துடும். ஆமாம், மாட்டிக்கிச்சுன்னா இப்படி எடுத்து ரெடி. உள்ளே பார்த்தீங்களா டர்ட்டியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சுற்றவே சுற்றுது, ஆனால் வந்து அந்தளவுக்கு ஒழுங்காக சுற்றலை, அதான் பிரச்சனை.
இது வந்து மோரிக்குன்னு போட்டிருக்கோம் பின்னாடி. இதே ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் தான். நம்ம புதுசாக போடுவோம். கையெல்லாம் அழுக்காக இருக்குது, கொஞ்சம் கையை க்ளீன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, வாட்டர் வாஷ்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த த்ராட்டில் பாடி ஒயரிங் அது இதுன்னு இருக்குது. ஓகே, இதான் பழசு, இது புதுசு, பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இது கொஞ்சம் தேஞ்சா மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் ஃபிட்டிங் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. சரி, வாட் எவர். சைஸ் எல்லாம் ஒன்று தான், பிரச்சனை இல்லை, எல்லாம் பக்காவாக இருக்குது, மாட்டலாம். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், போடும் போதே ஆங்கிள்லாம் பார்த்து போடுறோம், இல்லாட்டி இப்படிதான் உள்ளே போய் மாட்டிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இது உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, ஒரு சின்ன ராடு வச்சு தட்டினா உள்ளே போயிடும். இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ராடு எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக தட்டினா போதும். நான் யூஸ் பண்ணுறது 100 கிராம் சுற்றி தான், பெரிய சுற்றிலாம் தச்சிடாதீங்க, வச்சுக்கும். சரிங்களா? சும்மா லைட்டாக தட்டுறதுக்கு தான். இப்போ மோட்டர் பக்காவாக இங்கே செட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்க்ரூ போட்டு முடுக்க வேண்டியது தான். புது மோட்டர், அழுக்கே இல்லாமல் இருக்குது, ஆயில் சீல்லாம் பக்கா உள்ளே போய் ஃபிட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், 2 ஸ்க்ரூ தான், பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, பக்கா டைட்டில் இருக்குது. இப்போ ஒயரை கனெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வேண்டியது தான். இந்த ஒயரை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணணும், ரொம்ப டைட் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள், ஏன்னா இதான் கிரவுண்டு, வண்டியோட கிரவுண்டு இதான். இந்த சிபிஆர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அமுக்கணும்னா கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. ஏதோ சவுண்டு வருது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. சரி, நம்ம எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் பார்ப்போம் அந்த சவுண்டு என்னென்னு. சரிங்களா? வண்டி ஸ்டார்ட் ஆகுதுதானா? தலைக்கு செல்ஃப் எடுக்கலை, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. பல் வழக்குனா இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்குது. நீல கலர் வந்து மேப் சென்சர், இங்கே போவோம். எல்லாமே கிளிக்குன்னு சவுண்ட் வந்துடுது, அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எல்லாமே லைட்டாக டைட் பண்ணிக்கலாம், அப்புறமா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ வந்து அப்படி இருக்குது, அதை பக்காவாக டயக்னோஸ் பண்ணி உள்ளே வச்சு டைட் பண்ணலாம். ஏர் ஃபில்டர் ஸ்க்ரூஸ், ஏர் ஃபில்டர்லாம் உள்ளே மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த போல்ட்டு இது மட்டும் தான் பெண்டிங், இந்த சீட்டெல்லாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு சவுண்ட் வருது, அது என்னன்னு தெரியல, அதை பார்ப்போம், அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். டெம்பரேச்சர் லோ, 24,000 ஓடி இருக்கு.
ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல போல், ஸ்பைடர்லாம் வெப்பு கட்டி வச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் புறம்போக்கு நேரம் மாதிரி வீடே கட்டிடும். தலைக்கு செல்ஃப் எடுக்கல, செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டர் வேலை செய்யலை. பல் வழக்குனா இருக்க மாதிரியே பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து மேப் சென்சருன்னுவாங்க. இந்தியா மேப்பு, ஜெர்மனி மேப்பு, யூஎஸ் மேப்பு மாதிரி இது வந்து ஃபியூல் மேப்பு.